பார்ப்போங்களா. இப்போ வந்து இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ போட்டுக்கலாம். ஓகேங்களா. போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணுங்க. நம்ம வந்து பச்சை மிளகாய் 7 பச்சை மிளகாய் போட்டிருக்கோங்க. அதுவே காரம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த பச்சை வாடெல்லாம் போகணுங்க. தேங்காய் மசாலாலாம் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, பூண்டு. நானும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா. நல்லா கொதி வரணுங்க. இந்த முட்டி வந்து இந்த மொச்சை வந்து முட்டிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அதில் வந்து பசை வந்து நம்மளுக்கு கம்மியானால் இது கொஞ்சம் நிறைய கொடுக்குங்க. பசை வந்து முட்டிக்கு ரொம்ப நல்லதுங்க. இது ஆக்சுவலாகவே மொச்சை வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவரை பச்சை மொச்சை நம்ம வந்து பிஞ்சி இதுவாக எடுத்துக்கங்க. ஓகேங்களா. இப்போது நம்ம இதை மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டுங்க. ஓகேங்களா. குருமா ரெடி ஆகிடுச்சா பார்ப்போங்களா. ரெடி ஆகிடுச்சிங்க. நல்ல வாசனையாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி டிஃபனுக்கு இட்லிக்கு இது தாங்க நாங்கள் செஞ்சுருக்கோம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு மொச்சை குருமா. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூடாக இருக்குங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சூப்பருங்க.